திருப்பிக் கொள்வோம். யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3வது வசனம் வரைக்கும். ஊஸ் தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனாலே அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். எப்படிப்பட்டவனாயிருந்தான்? பெரியவனாயிருந்தான சின்னவனா இருந்தானா? பெரியவனாயிருந்தான். ஆமென். இங்கே யோபு என்கிற ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த யோபுவுக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருந்தது என்று இங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. யோபுக்கு உண்டாயிருந்த ஆசீர்வாதங்களை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். 7000 ஆடுகள். எத்தனை ஆயிரம் ஆடு? ஒரு ஆடோடைய ரேட்டு இன்னைக்கு எவ்வளவு? 15000 ரூபா. உங்களுக்கு தெரியுமா? கெடா குட்டினா 18000 ரூபா, பொட்டை குட்டினா 14000 ரூபா, 15000 ரூபா குறைத்து தர மாட்டேங்கிறா. 7000 ஆடு கணக்கு போட்டு பாருங்க எத்தனை லட்சம் ஆகுதுன்னு. 3000 ஒட்டகங்கள். எத்தனை ஒட்டகங்கள்? ஒரு ஒட்டகம் வந்து 7 லட்சம் ரூபாயா? எத்தனை லட்சம்? 3000 ஒட்டகம் எவ்வளாச்சு கணக்கு போட்டு பாருங்க. 200 ஏறு மாடுகள், 500 ஏறு மாடுகள். எத்தனை? 500 ஏறு மாடு. ஒரு ஏறு மாடு எவ்வளவு? 50000. 2 மாடு எவ்வளாச்சு? 1 லட்சம் ரூபா ஆச்சு. 500 ஏறு மாடு எவ்வளாச்சு? அடுத்து 500 கழுதைகள். எத்தனை கழுதை? கழுதையே இப்போ 15000 ரூபா 20 இப்போ விற்றுக்கிட்டு இருக்குது. குஜராத்துக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே வெள்ளை கழுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு கழுதை 1.5 லட்சம் ரூபாயா? வெள்ளை கழுதுன்றாங்க. பயங்கரமாக ரேட்டு போய்கிட்டு இருக்குது. அதோடைய பாலே எவ்வளோ ரேட்டு அதிகமான, எவ்வளோ? 2000 ரூபாய் 2500 ரூபாய் கழுதை பாலை 1 லிட்ரு. குஜராத் அந்த அந்த ராஜஸ்தான் பகுதியில் திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். எல்லாம் இருக்கிறீங்களா? இவ்வளவு சொத்தை நீ கணக்கு போட்டு பாருங்க எத்தனை லட்சம் வரும். எல்லாம் இருக்கிறீங்களா? சரி, இவ்வளவு பேருக்கும் 3 நேரமும் சாப்பாடு போடணும்னா எவ்வளவு பணம் செலவழியும்? இவ்வளவு திரளான பணிவிடைக்காரர்கள், இவ்வளவு பேருக்கும் மாசத்துல சம்பளம் போடணுமா எவ்வளவு ஆகும்? எல்லாம் இருக்கிறீங்களா? நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை சத்திய வேதத்தில் கவனித்து பாருங்கள். ஆமென். சரி, இவ்வளவு சொத்துக்களும் யோபுக்கு எப்படி வந்துச்சு? இவ்வளவு சொத்தும் யோபுக்கு எப்படி வந்துச்சு? இதையெல்லாம் யோபுவுக்கு கொடுத்தது யார்? வாசிப்போம். யோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அவன் கைகளின் கிரியைகளை என்ன செய்தீர்? ஆசீர்வதித்தீர். ஆமே. நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன் என்று உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று பாருங்க, சங்கீதம் 128 செய்கிறோம், வாசிக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கைகளின் கிரியைகளை, அவனுடைய தொழிலை, அவனுடைய வியாபாரத்தை, அவனுடைய பிசினஸை ஆசீர்வதித்தீர். அவன் சம்பத்து, அவன் சொத்து தேசத்திலே என்ன செய்தது? பெருகிற்றா குறுகிற்றா? சத்தமா சொல்லுங்க. பெருகிற்றா குறுகிற்றா? பெருகிற்று என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியவேதத்திலே பார்க்கிறோம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். எது ஐஸ்வரியத்தை தரும்? கர்த்தரின் ஆசீர்வாதம். எது? தாத்தாவுடைய ஆசீர்வாதம் இல்லை, அப்பத்தாவுடைய ஆசீர்வாதம் இல்லை,
இருக்குது, அதுவும் இருக்கு, கொஞ்சம் இருக்குது. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் என்ன செய்யுது? ஐஸ்வர்யத்தை தருகிறது. சரி, விஷயத்துக்கு வருவோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் அவனை ஆசீர்வதித்ததினால். இப்ப 1ஆம் அதிகாரத்தில் இங்க 3ஆம் வசனத்தில் வாசித்தோம், இவ்வளவு ஏறு மாடு, இவ்வளவு ஆடு மாடு கழுத ஒட்டகம் இதெல்லாம் இவ்வளவு சொத்து இருக்குது. இவ்வளவு சொத்து இவனுக்கு எப்படி வந்துச்சு? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் அவனை ஆசீர்வதித்ததினால். எல்லாம் சொல்லுங்க, நீர் அவனை ஆசீர்வதித்ததினால். அப்ப யோபுவுக்கு இவ்வளவு சொத்துக்கள், இவ்வளவு ஐஸ்வர்யங்கள், இவ்வளவு ஆடு மாடுகள், இவ்வளவு ஏறு மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், எல்லா வேலைக்காரர்களும் எப்படி வந்தார்கள்? கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்ததினால். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆசீர்வதித்ததினால். ஆமென். எனவே இங்கே நீங்கள் ஆழமாய் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த வார்த்தையை சொல்றது யார் தெரியுமா? நீர் அவனை ஆசீர்வதித்ததினால், அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்ததினால் அவன் சம்பத்து தேசத்தில் என்ன செய்தது? இதை சொன்னது யார் தெரியுமா? சாத்தான். கிறிஸ்தவ விசுவாசிகளே, கிறிஸ்தவ ஊழியக்காரர்களே, ஆழமாய் கவனியுங்கள். இதை சொன்னது யாரு? சாத்தான் சொல்லுகிறான். இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா, சாத்தானுக்கு விளங்கினது அநேக ஊழியக்காரனுக்கு விளங்கல. சாத்தானுக்கு விளங்கினது அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு விளங்கல. எல்லா சொத்துக்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் எப்படி வருகிறது? ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுனாலே தான் வருகிறது. ஆமென். சாத்தானுக்கு விளங்கினது இப்ப யாருக்கு விளங்கணும்? ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு விளங்கணும். சாத்தானுக்கு புரிஞ்சது ஒவ்வொரு கிறிஸ்தவ ஊழியக்காரருக்கு என்ன செய்யணும்? விளங்கணும். என்ன செய்யணும்? விளங்கணும். இவ்வளவு சொத்தும் ஆண்டவர் யோபுக்கு எப்படி வந்துச்சு? ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்காமலையா? நீங்க ஆசீர்வதிச்சதுனால தானே அவனுக்கு விளங்கிருச்சு. பாருங்க, யாருக்கு? யாருக்கு? சாத்தானுக்கு விளங்கிருச்சு. சாத்தானுக்கு விளங்கினது கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு ஊழியக்காரர்களுக்கு என்ன செய்யல? விளங்கல. எனவே முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை கவனியுங்கள். முன்னோர்கள் பிச்சைக்காரர்களாய் வாழவில்லை, ஓட்டாண்டிகளாய் வாழவில்லை, சீமான்களாய் வாழ்ந்தார்கள், செல்வந்தர்களாய் வாழ்ந்தார்கள், ஐஸ்வர்யவான்களாய் வாழ்ந்தார்கள். எனவே தேவன் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறது மட்டுமல்ல, அவருடைய ஜனங்களும் இந்த பூமியிலே ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறார்? தேவன் விரும்புகிறார். ஆமென். எல்லா கரங்களை சொல்லுவோம், நான் இந்த பூமியிலே அவருக்காக, அவருடைய திட்டத்துக்காக, அவருடைய நோக்கத்துக்காக, அவருடைய நாம மகிமைக்காக ஐஸ்வர்யவானாய் இருப்பது தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. தேவனே, உம்முடைய விருப்பம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலே, என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்திலே செய்யப்படுவதாக. ஆமென். அப்ப கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்காம சொத்து என்ன செய்யாது? பெருகாது. ஐஸ்வர்யங்கள் பெருகாது. ஆடு மாடுகள் என்ன செய்யாது? பெருகாது. அப்ப எல்லா ஆசீர்வாதங்களும் எப்படி வருகிறது? எல்லா ஐஸ்வர்யங்களும் எப்படி வருகிறது? தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பதன் மூலமாக. அப்ப கர்த்தர் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் யார் என்பதை சத்தியவேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தான் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறாரு. ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாரு, ஈசாக்கு ஆசீர்வதிச்சாரு, யாக்கோபு ஆசீர்வதிச்சாரு, தாவீது ஆசீர்வதிச்சாரு, சாலமோன் ஆசீர்வதிச்சாரு, யோசபாத் ஆசீர்வதிச்சாரு. யோபுவை கர்த்தர் செய்யறாரு? ஆசீர்வதிச்சாரு. அதனால அது எல்லாம் என்ன செஞ்சுச்சு? பெருகிச்சு. நான் சொல்கிறேன், சத்தியவேதம் சொல்லுகிறது, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் கிறிஸ்துவுக்குள் சகலவிதமான ஆசீர்வாதத்தினாலும் நம்மை என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். இதை நம்பணும், இதை விசுவாசிக்கணும். இதை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். எல்லா காரங்களை விட்டு சொல்லுவோம், தேவன் கிறிஸ்துவுக்குள் என்னை சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ஆசீர்வதித்திருக்கிறார்.
அப்போ தேவனை குறித்த ஒரு அறிவு, தேவனை குறித்த ஒரு வெளிச்சம், தேவனை குறித்த உயர்ந்த ஒரு படம் உள்ளத்தில் வர 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 பாருங்க, ஆசீர்வாதங்கள் பெருகிக் கொண்டே போகிறது, ஐஸ்வர்யங்கள் பெருகிக் கொண்டே போகிறது, சொத்துக்கள் பெருகிக் கொண்டே போகிறது. தேவனுடைய நாமம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? மகிமைப்பட ஆரம்பிக்கிறது. ஆமென்.